ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வீடே மணக்க மணக்க ரொம்ப டேஸ்டியான ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது தாளிப்பு வடகம். ரசத்துக்கும் பருப்பு சாம்பாருக்கும் போட்டு சமைச்சா குழம்போட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். தாளிப்பு வடகம் ரெசிபி தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். இப்போதைக்கு ரசத்துக்கு மட்டும் கொஞ்சோண்டு தாளிப்பு வடகம் எடுத்துக்கலாம். 5-6 பல்லு பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. 4 வரமிளகாய், மிளகு சீரகத்தை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பழுத்த பழமாக 4 தக்காளியை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி வச்சுருங்க. பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பொருட்கள் எல்லாம் போட்டு ஒரு கிண்டி விட்டுருங்க. அடுத்து நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த தக்காளி புளி தண்ணியை சேர்த்து விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ரசம் கொதிக்கக்கூடாது. நுர பொங்கி வரும்போதே பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. என்னோடய ஸ்டைலில் ரசம் ரெடி.